அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 2 எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, அந்த பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஹர்ட் பண்ணியிருக்குமா. அதுக்கப்புறமா இந்த கைவன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து ஒரு மாஸ்டரை மீட் பண்ணியிருப்பான். அவர் யாரா அப்படின்னு பார்த்தா இந்த அகாடமியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டீன் தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு டீன் கிட்ட போகிறாங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த அடிப்பட்ட மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு டீன் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவனுங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்கிறானுங்க, என்னடா இது டெஸ்ட்டில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை போச்சு, இதெல்லாம் கோஇன்சிடென்ஸாக நடந்ததா இல்லை வேற யாராவது பிளான் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்னா, வேற யாராச்சும் இதை வேணுனே பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன், எனக்கு என்னமோ இந்த அகாடமி சேர்ந்தவங்க தான் ஏதோ பண்ணியிருப்பாங்க போல தெரியுதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு அகாடமி மேலே பழிய போடுறான்பா. இப்போ டீன் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஹீல் ஆகிற வழியை மட்டும் பாருங்கள், யாராக இருந்தாலும் சரி நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. இவர் வேற பயங்கர பிஸியாக இருக்கார். எம்மா அங்கே ஏதோ தீ இது பாரு, அதை பாரு அப்படிங்கிறாரு. கரெக்டாக அந்த சமயத்தில் இந்த 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. அதான் இவர் கேட்குறாரு, என்ன 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கு எதுவும் அடிப்படலை அப்படிங்கிறாரு. இல்லைங்க எதுவும் அடிப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு நின்றுட்டு இருக்க, வா எனக்கு உதவி செய்யி பாரு, நான் எவ்வளோ நேரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்னு மனுஷன் கத்துறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க. டேய் நான் என்ன வேலையில் இருக்கேன், என்ன முக்கியமான விஷயம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறார். இல்லைங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிபட்டிருக்குல்ல, அதை பற்றி தான் பேசணும் அப்படின்ன உடனே மனுஷனுமே வராரு. இப்போ டீன் கிட்ட இவங்க பார்த்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. மனுஷன் கேட்குறாரு, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க எங்கள் கண்ணால் பார்த்தோம், அவர் வந்து பிளட் அப்படிங்கிறத பயன்படுத்தினாரு, அவன் ஹீல் ஆனது மட்டும் இல்லாமல் அவனோட கல்டிவேஷனும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஈவில் பிளட் டெக்னிக் மாதிரி இருக்கே அப்படிங்கிறாரு. என்னதையா ஈவில் பிளட் டெக்னிக் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனுடைய பிளட் எடுத்து அதை வந்து ரிஃபைன் பண்ணும்போது அது என்ன பண்ணுமா, ஹீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் கல்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமா. இது வந்து ஒரு ஃபார்பிடன் டெக்னிக், அந்த பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இருக்காங்களே அவங்களுடைய ஃபார்பிடன் டெக்னிக், இதெல்லாம் நீங்கள் கற்றுக்காதீங்க அப்படிங்கிறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு ஈவில் டெக்னிக்கை பயன்படுத்தினதே நம்மளுடைய டெபுட்டி டீன் தான் அப்படின்னோடனே மனுஷனுக்கு ஷாக்கு. அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா யங்லின். இவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவன் யூஸ் பண்ணுற ஒரு சில டெக்னிக்ஸ் வந்து டெட்லியாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஈவில் டெக்னிக்ஸ்லாம் அவன் பயன்படுத்த மாட்டான், நீங்கள் ஏதாவது எவிடன்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லைங்க, அதுக்காக தான் உங்ககிட்ட வந்தோம், அவர் மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா இங்கே பாரு, எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் இதை பற்றி நம்ம மறுபடியும் பேச வேணாம், நான் வந்து பிஸியாக இருக்கேன், இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் வெளில தள்ளி விட்டுறான் மனுஷன். இப்போது நம்ம டீம் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா எல்டர் ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என்ன கேட்குறா, அதெல்லாம் சரி நம்ம டிராகனை ரொம்ப நாள் ஆளை காணுமே, யாராச்சும் பார்த்தீங்களா, என்னாச்சு மறுபடியும் எங்கன்னா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஓடி போச்சா அப்படின்னு கேட்குறா. அந்த டிராகன் தான் ஒரு மாதிரி எக்கு ஃபார்மில் மாறி போச்சு. அதான் இவன் சொல்கிறான், அதை எடுத்து காட்டிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி வந்து கைவன் எங்களை அட்டாக் பண்ணும்போது எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தோம், அந்த டீமன் டெம்பிளில் போய் மாட்டிக்கிட்டோம், அது வந்து என்னையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மொத்த எனர்ஜியுமே காலி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாறி போச்சு அப்படிங்கிறான். இவளுக்கு சரியான கோவம், அவனை சும்மா விட மாட்டேன், கைவனுக்கு ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் இவங்க என்ன சொல்கிறாங்க, அவசரப்படாத, அவன் வந்து டெபுட்டி டீனுடைய டைரக்ட் ஸ்டூடெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் சண்டை போட்டு நம்மளே வந்து எதிரியை உஷாராக்கிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போது அவனை எப்படியாவது இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அதுக்கு இந்த அகாடமி லீடர்ஸோடைய ஹெல்ப் தேவை. இந்த மனுஷன் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொருத்தர்கிட்ட போகலாம் அப்படிங்கிறாங்க. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓ யாங் மிங். என்னடா பேர் அது, ஓ யாங் மிங். ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை, அந்த ஆள் பார்த்தீங்கன்னா உலகம் சுற்றும் வாலிபன் போல தெரியுது, ஊரா சுற்றிக்கிட்டு இருக்கானா. டேய் இப்போ எந்த ஊரில் இருக்கான்னு தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டீனோடைய பேத்தி ஒருத்தி இருந்தால, அவள் பார்த்தீங்கன்னா லெட்டர் ஹால்ஸில் இருக்கா. அவள் என்ன சொல்லியிருக்கா, இந்த மாதிரி அந்த டீன் கிட்டேருந்து லெட்டர் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ அந்த லெட்டரை எடுத்து எந்த அட்ரஸ்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா அவரை ஈஸியாக ட்ராக் பண்ணி பிடிச்சிடலாம், அதான் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டவ, அதனால் அவள் ஹெல்ப் பண்ண மாட்டா. என்ன பண்ணுறது, நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நம்ம டைவர்ஷன் டாக்டிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ தாண்டா அதுக்கு கரெக்டான ஆளு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், உன்னை பார்த்தோன்னா சத்தியமாக அடிக்கணும்னு துரத்துவா, அந்த சமயத்தில் நாங்கள் வேலையை முடிச்சிடுறோம் அப்படிங்கிறாங்க. இவனும் பார்க்குறான், அடா பாவீங்களா. இங்கே லெட்டர் ஹாலில் பார்த்தீங்கன்னா இவள் பாட்டுக்கு அழகாக உட்காந்து தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவங்க ஒரு பெரிய பறவை இருக்குங்க. அப்புறம் அந்த குட்டி குட்டி பறவைகள் எல்லாமே லெட்டரை கொண்டு வந்து அழகாக அந்த ஒரு பாக்ஸில் போட்டுட்டு போய்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், இந்த குதிரை கழுதைக்கெல்லாம் கேரட்டு காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஒரு பறவைக்கு ஒரு சீட் மாதிரி இருக்குது, அதை காட்டினோடனே அந்த ஒரு பறவை அந்த சீட் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த பொண்ணு பார்க்குறா, என்ன இந்த பறவை எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ. அவனை பார்த்தாலே அவளுக்கு வந்து அந்த துயர சம்பவம் தாங்க ஞாபகத்துக்கு வருது. அதனால் பயங்கரமாக கோவப்படுறா. இன்றைக்கி உன்னை விட மாட்டேனான்னு சொல்லிட்டு விட்டுருந்தா இந்த ஒரு பில்டிங்கே எரிச்சிருப்பா போல தெரியுது.
நம்ம ஹீரோ கீழே விழுந்து அந்த பறவை மேலே உட்காந்துருவானா. இப்போ அவன் கையில் என்ன இருக்குது, அந்த ஒரு சீடு இருக்குல்ல, அந்த பறவை அந்த சீடை துரத்துறன்ற பேரில் வேகமாக ஓடி போய் பறந்தே போயிடுச்சு. இவளுக்கு சரியான கோவம். நீ ஒரு கிரிமினல்ரா, உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு வெறி கொண்டு துரத்திக்கிட்ட வரா பின்னாடியே. நம்ம ஆட்கள் 3 பேரும் கீழே தாங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அந்த பக்கம் போனவுடனே உள்ளே போகலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன சொல்கிறா, பிரின்சஸ் ஐயோ அவளுக்கு பின்னாடி இப்படி ஒரு வேலையை நம்ம பார்த்தோம் தெரிஞ்சா அவள் ரொம்ப கஷ்டப்படுவாளே அப்படிங்கிறா. ஆனால் அந்த ஃபேரி என்ன சொல்கிறா, இதை நம்ம சீக்கிரட்டாக வச்சுப்போம், அவகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாங்க. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட லெட்டர்ஸ் இருக்குது. டேய் எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆனால் அது மேலே வந்து ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஒரு பொண்ணு கொலவெறி கொண்டு இவனை துரத்திக்கிட்டு இருக்கா. இவன் என்ன சொல்கிறான், நீ ஒரு அழகான பொண்ணு, எப்பவுமே சிரிச்ச முகமாக இருப்ப அப்படின்னு பார்த்தா இப்படி உருன்னு இருக்கியே அப்படிங்கிறான். நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ, சீக்கிரம் உனக்கு வயசாயிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, உன்னை அடிக்கிறதுல தான் எனக்கு சந்தோஷமே இருக்குது அப்படிங்கிறா. சரிம்மா உனக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குது, ஓகே. இந்த ஒரு பறவை என்ன பண்ணோம், இது இன்னசென்ட்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பறவை என்ன பண்ணுது, இந்த ஒரு கேப்பில் அந்த ஒரு சீடை சாப்பிட்டுட்டு இவனை கீழே தள்ளி விட்டு போயிடுமா. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, கரெக்டு தான், ஆனால் இப்போ அந்த பறவை போயிடுச்சுல்ல, இன்னசென்ட்டுக்கு அடிப்படாதுல்ல அப்படிங்கிறா. ஆஹா இவ விடமாட்டா போல தெரியுதே. அவன் என்ன பண்ணுறா, நெருப்பை பயன்படுத்தி கொலவெறி கொண்டு இவன் மேலே தாக்குதல் நடத்துகிறா. இவனை எவ்வளோ நேரம் தான் ஓடிக்கிட்டு இருப்பான் யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டத்தில் அந்த நெருப்பை பிடிச்சி அவன் மேலேயே போட்டுறான். அதில் அவளுடைய முடி வேற எரிஞ்சு போகுது. அதில் அவளுக்கு இன்னும் கோவம் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இவனும் பார்க்குறான், ஐயோ இந்த பொண்ணு என்னடா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்பயாச்சும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம்ல. இங்கே பாரு, நீ இந்த மாதிரி கோவப்பட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஃப்யூச்சரில் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் தான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாயை விட்டான். மறுபடியும் அவளுக்கு கோவம், இதெல்லாம் நீ பேசுகிற அவளை வச்சுக்காத, உன்னை என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு கொலை வெறி கொண்டு அட்டாக் பண்ணுறா. இப்போ நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, எதிர்த்து அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுமே எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் அவளுக்கு பயங்கரமாக அடிபட்டுடுது. அவன் என்ன சொல்கிறா, நீ ரொம்ப ஓவராக போயிட்ட, உன்னை இன்னைக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ணலான்னு வரும்பொழுது அந்த ஜேட் ரூயி இருக்கு இல்லையா, அதை வச்சு தடுத்துக்கிறாங்க. இந்த ரூயி மட்டும் இவன்கிட்ட இல்லைன்னா எப்பயோ நம்ம ஆள் கதை முடிஞ்சிருக்கும். இங்கேயுமே இன்னொரு பிரச்சனை நடக்குது. இவன் இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு அந்த ரூயி என்ன பண்ணுது, அங்கே இருக்க மொத்த எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. அவள் கண்ணா முன்னான்னு திட்டுறா, எங்கே இருந்தா இந்த மாதிரி ஈவில் டெக்னிக்கை கற்றுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறா. இப்போ அவளுடைய வெப்பனில் ஒரு கிறிஸ்டல் இருக்குங்க, அந்த கிறிஸ்டலுமே உடஞ்சி போய் மொத்தமாக அப்சர்வ் ஆயிடுச்சு. அவளுக்கு சரியான கோவங்க, கொலவெறியோட நடந்து வரா. இவனா, இங்கே பாராத்தா எதுவாக இருந்தாலும் சரி முதல்ல நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறான். இங்கே இவங்க லெட்டர்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க இல்லையா, இவன் என்ன பண்ணுறா, அந்த ஒரு ட்ராவை திறந்து விட்டுறா. உள்ளுக்குள்ள அந்த லெட்டர்ஸ் எல்லாமே பயங்கரமாக பறக்க ஆரம்பிக்குதுங்க. பறந்தா மட்டும் பரவாயில்ல, அதில் இருக்க கண்டென்ட் இருக்குல்ல, அது தன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு லெட்டர்லேருந்து சத்தம் வந்தால் பரவாயில்ல, இத்தனை லெட்டர்லேருந்து சத்தம் வந்தால் எப்படி இருக்கும். இவ வந்து நிறுத்து அப்படிங்கிறா. அந்த சமயத்தில் ஃபேரி என்ன பண்ணுறான்னா, ஒரு டாலிஸ்மன் அப்படிங்கிறத பயன்படுத்தினோடனே மொத்தமாக அடங்கிடுச்சு. இவங்க தேடின லெட்டருமே இவங்க கைக்கு வந்துடுச்சு. அதான் அவன் கேட்குறா, என்ன பயன்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த டாலிஸ்மன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத தேடுறதுக்கான ஒரு டாலிஸ்மன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இருக்க அந்த இங்க் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இங்காக இருக்குது. ஆக்சுவலாக இது இங்கு கிடையாது, இவங்களோட ஸ்பிரிட் பவர் அப்படிங்கிறத பயன்படுத்தி எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து டீனோடைய ஹேண்ட் ரைட்டிங் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சமயத்தில் அந்த பொண்ணுமே திரும்ப வந்துட்டா. அவளுடைய குரல் கேட்குது. அவள் என்ன சொல்கிறா, என் பின்னாடி வராத, ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருமா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, நீ தயவு செஞ்சு ரிப்போர்ட் பண்ணுறாத அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, நீயுமே இந்த ஒரு சம்பவத்தை எங்கேயும் போய் வெளில பேசாத அப்படிங்கிறா. நீ என்ன ஹர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னுடைய மேஜிக் ஸ்டாஃபையும் சேர்த்து உடச்சிருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், தூரமா போ, என் பக்கத்தில் நிற்காதன்னு கத்துறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், எம்மா அந்த ஸ்டாஃப் தானே, நான் வேணா புதுசாக வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறா, எப்படி வாங்கி கொடுக்க முடியும், அந்த கிறிஸ்டல் யார் கொடுத்தது தெரியுமா, அது வந்து டீன் கொடுத்தது, அது ஸ்பெஷலான கிறிஸ்டல், அதாவது இந்த அகாடமியில் ஹீரோஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்காக கொடுத்தது. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் போக முடியுமோ ஓடி போடான்னு சொல்லிட்டு கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து அடிக்கிறா. உள்ள இருக்க மர்சனரி என்ன சொல்றான், பாவம் பாஸ் நமக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணி டைம் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு, நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஆனா பிரின்சஸ் என்ன சொல்றானா, நீ வேற, அவன் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான், கம்முன்னு இரு அப்படிங்கிறா. இப்போ இவ உள்ளுக்குள்ள வரலான்னு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து இவளை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறான். ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.